की, भारत माता की। हमारे कैंडिडेट श्री रामा श्रीनिवास जी, श्री कुमार जी, मारी चक्रवर्ती जी, मणिमारन जी, उपस्थित सभी महानुभाव, सबको वणक्कम। English I can translate. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பாரதத்தின் நாகரிகத்தை வளர்க்காட்டிய நகரமன் மதுரை மக்களின் அவிருக்கும் தனுவுக்கும் பக்திக்கும் நான் ஏன தலையே வணங்குகிறேன். I only know this much Tamil, but I think Tamil is one of the most ancient languages of the world. Our Honorable Prime Minister always says that in the entire world, the most historic and most ancient spoken language is Tamil language. I bow my head before Tamil. நான் உங்களுடன் தமிழ்ல பேசதான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு இந்த அளவு தான் தமிழ் தெரியும். எனக்கு நன்றாக தெரியும் 2000 வருஷத்திற்கும் மேலாக உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழிதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த தமிழ் மொழியை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லும்போது உலகமெல்லாம் மிக மிக உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ்தான் என்பதை உலகமெல்லாம் சொல்லி வருகிற ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால நான் இந்த தமிழுக்கு தலைவணங்கி, இந்த மதுரைக்கும் தமிழுக்கும் தலைவணங்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொல்கிறார். I have just taken darshan and blessings of Mata Meenakshi Amman and Bhagwan Shiv Sundareshwar. I bow my head in front of them. Also, I invoke the blessings of Bhagwan Kudal Alagar Perumal, Alagar Malay Alagar, and Bhagwan Murugan. நான் இப்போதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அன்னை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் வழிபட்டு விட்டுதான் வருகிறேன். அவங்களுடைய ஆசியை பெற்று வருகிறேன். அதே போல மதுரையில கூடலழகர் பெருமாளும் கள்ளழகர் கூட அவங்களது ஆசியையும் பெற்றுவிட்டு உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am very happy that Maharashtra has a very old connection with Tamil Nadu. Our revered king Chhatrapati Shivaji Maharaj also came up to Tamil Nadu to fight with the Mughals, and we all know that the great actor Shivaji Ganeshan, his name is inspired from the name of Chhatrapati Shivaji Maharaj. தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் உள்ள தொடர்பு நீண்ட கால பாரம்பரியம் உள்ளது. அது எனக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி மராத்தாவின் புகழ்பெற்ற மன்னன், நாம் எல்லாம் நிறைந்து மகிழ்கிற சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜின் பெயரில் தான் சிவாஜி என்ற பெயர் அவருக்கு இடப்பட்டது என்பதும் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். We all know that Tamil Nadu has carried the rich culture under the aegis of Pandya, Chol and Nayak dynasty. மதுரையிலையும் தமிழ்நாடும் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியில இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் சிறப்பாக ஆட்சி புரியப்பட்டு இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். Also, we all know that the closest aide of our revered leader Subhash Chandra Bose, Pasumpon Muthuramalinga Thevarji, we all remember how he has contributed for our freedom struggle. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்
அவர் வழியில விடுதலைக்கு போரிட்ட ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இவர்களெல்லாம் இந்த தமிழ் மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பு நமக்கு நன்றாக தெரியும். Also, I would like to remember Mavren Alugumuthu Kone and also Aryanath Mudliar, who has erected 1000 stamba. அதே மாதிரி மாவீரன் அழகுமுத்துக்கோன், அரியனாகிய முதலியார் அவர்கள் இவர்களது பங்களிப்பெல்லாம் எனக்கு நினைவில் வருகிறது. Today's day is very special for BJP. It is our Sthapana Divas. Today, BJP was established in this country, and now look, after only 46 years, it is the biggest party of world and biggest party of India. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1980வது வருஷத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை துவங்கப்பட்ட 46 ஆண்டுகள் ஆகின்றது. அது நாடு முழுக்க மிகப்பெரிய கட்சியாக இந்த 46 ஆண்டுகள்ல இந்தியாவின் முதன்மையான கட்சியாக மாத்திரமல்ல, உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட உலக பெரும் கட்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. Today, each Karyakarta of BJP should take a vow that under the leadership of our Prime Minister Narendra Modi ji, we will bring NDA government in Tamil Nadu. நாம் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கு ஒவ்வொரு பிஜேபி காரியகர்த்தா உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது துடிப்பான ஒரு ஆட்சியின் கீழே தமிழ்நாட்டிலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாம் இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு Tamil Nadu needs a change. Tamil Nadu needs good governance. The DMK government has been the most corrupt government in the history of Tamil Nadu. தமிழ்நாடு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தமிழ்நாடு யாராவது நல்ல ஆட்சி தருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான ஊழல் நிறைந்த ஆட்சி ஒரே ஒரு ஆட்சி தான், அது இந்த திமுக ஆட்சி தான். தமிழக வரலாற்றிலேயே கரைபடிந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. One of the most progressive state, prosperous state of one time, today is under huge debt of more than 10 lakh crore rupees. ஒரு காலத்துல மிக முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு, வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடனாளியாக மாற்றி வைத்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். Where this 10 lakh crore has gone, it is not seen. The roads are bad, the condition is worse. All this money is siphoned by the ministers of DMK. இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்களே, அந்த கடன் வாங்கின பணம் எங்க போச்சுங்க? எங்க பார்த்தாலும் ரோடு நல்லா இல்ல, எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டோட நிலைமை நல்லா இல்ல. அந்த பணம் எல்லாம் திமுக அமைச்சர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கு. நம்ம தலையில வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடன். At least 10 ministers of DMK are under various charges of corruption, of misdeeds and of criminal charges. 10 திமுக அமைச்சர்கள் அவங்க குற்ற வழக்க சந்திக்கிறாங்க, ஊழல் வழக்க சந்திக்கிறாங்க, விசாரணை அமைப்புகளால குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அப்படி 10 திமுக அமைச்சர்களை கொண்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். Do you want a government which is constituted by criminals, or you want a government which is your government, which under the able leadership of Prime Minister Modi ji and here in the able leadership of EPS and AIADMK, BJP, NDA, which will take Tamil Nadu to a great height. உங்களுக்கு எந்த அரசாங்கம் வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல் இருக்கிற ஒரு அரசாங்கம் வேண்டுமா? இல்ல கிரிமினல்களால உருவாக்கப்பட்ட திமுக ஆட்சி, கிரிமினல்களால கட்டமைக்கப்பட்ட திமுக ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று முடிவு செய்கிற தேர்தல் இது. Today, under DMK, our daughters are not safe. The crime against women has gone up by 59%. Our senior citizens are not safe. We have seen so many killings of senior citizens, and most serious is the POCSO cases where all the children have been molested, and those cases have gone up in last 4 years by 200%.
இந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. நமது சகோதரிகள், நமது ஆசையாக வளர்க்கிற நமது பெண் பிள்ளைகள், நமது மகள்கள், இவர்கள் மீதெல்லாம் பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கு. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை 60%, 59% அதிகரித்திருக்கிறது. இதையெல்லாம் விட கொடுமை, பெண் சிறுமிகள் மேலான போக்சோ வழக்கில் 200% பெண் சிறுமிகளுக்கான எதிரான வழக்கு குற்றங்கள் அதிகமாயிருக்கு. முதியோர்களுக்கு இங்க எந்த விதமான பாதுகாப்பு இல்ல, மூத்த குடிமக்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. These people are double-faced people. On one hand, they say Sanatan is like dengue. On one hand, they don't allow us the age-old tradition of lighting of lamp. But when the election comes, the DMK leaders are roaming around all the mandirs. This is their double face. இரட்டை முகத்தை காண்பிக்கிற கட்சி திமுக. ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை ஒழிச்சிடுவேன்னு சொல்லுவான் திமுக காரன். இன்னொரு பக்கம் பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம மலை, நம்ம முருகன், நம்ம கோயில், நம்ம தீபம், அதை ஏற்ற விட மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா தேர்தல் வந்துட்டா இந்த திமுக காரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம கோயில்களை, நம்ம சாமிகளை சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டே இருப்பான் இந்த திமுக காரன். இந்த இரட்டை வேட கபடநாடதாரிகளை இந்த தேர்தலில் நாம தோற்கடிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். Modi ji has given 14 lakh crore to Tamil Nadu, which is 3 times bigger than the earlier UPA government. And look how Modi ji is developing every state, how Modi ji is developing Tamil Nadu. We have recently seen he has come to Madurai and has unveiled the developmental works worth 4,000 crores. உங்களுக்கு நல்லா தெரியும், நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இது மாத்திரம் 14 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காருங்க. 14 லட்சம் கோடி. இதற்கு முன்னால எந்த அரசாங்கமும் இவ்வளவு கொடுத்ததில்லை. இதற்கு முன்னால காங்கிரசும் திமுகவும் மத்தியில கூட்டாட்சி செய்த போது கூட தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பணம் வந்ததில்லை. திமுக 10 லட்சம் கோடி கடை வாங்கி இருக்கான். மோடி ஐயா 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு மோடி வரும்போது 1000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை அவர் அறிவித்தார் என்பது நமக்கு தெரியும். மதுரைக்கு மாத்திரம் சமீபத்தில் 1000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார். Modi ji has given 50,000 crores for railway infrastructure and 75 stations, railway stations in Tamil Nadu are becoming railway stations like airport. தமிழ்நாட்டில் மாத்திரம் 50,000 கோடி ரூபாய்க்கான ரயில் திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. அது மாத்திரமல்ல, 75,000 கோடி ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75 ரயில் நிலையங்களை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது ரயில் நிலையம் மாதிரி தெரியாது. சர்வதேச விமான நிலையம் மாதிரி தோற்றமளிக்கிற ரயில் நிலையங்களை, 75 ரயில் நிலையங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. அப்படி இருக்கிறது. To the farmers of Tamil Nadu, Modi ji has given 13,000 crore rupees, and for youth under Mudra loan, Modi ji has given 3 lakh crore rupees in Tamil Nadu. 13,000 கோடி ரூபாய் இங்க இளைஞர்களுக்கான பணம் என்பது மாத்திரமல்ல, விவசாயிகளுக்கான பணம் என்பது மாத்திரமல்ல, 3 லட்சம் கோடி ரூபாய் புதிதாக தொழில் துவங்க முன்வருகிற தொழில் முனைவோர்களுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் 3 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன் கொடுத்திருக்கிறார் ஐயா நரேந்திர மோடி. Under Modi ji, today our sacred Sengol is now placed in the Parliament of India. நரேந்திர மோடி அவர்களது வழிகாட்டுதல தான் தமிழர் செங்கோல், சோழ மன்னர்களின் செங்கோல், புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் தமிழர்களின் செங்கோல் அங்கே ஆட்சி செய்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ளணும். தமிழர் செங்கோலை நிறுவிய நரேந்திர மோடி. And that is why I have come here to appeal you. Our candidate Rama Srinivasan, he is a man of people. He has always taken pain for the people. He has been agitating for the cause of people. He is people's leader. He is your leader. He is a clean leader. இப்போது வேட்பாளராக இருக்கிற ராம சீனிவாசன் அவர்கள் எப்போதும் உங்களுடன் மக்களுடன் மக்களாவே இருக்கிற ஒரு வேட்பாளர் என்பதை நான் இங்கே சொல்றேன். எப்போதும் மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் வளர்ச்சிக்காக, மக்கள் நலன்களுக்காக உங்களுடைய இருக்கிற இந்த வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Every vote to Rama Srinivasan ji is vote to Narendra Modi ji. ராம சீனிவாசனுக்கு அளிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நீங்கள் நரேந்திர மோடிக்கு அளிக்கிற ஓட்டு என்பதை நினைவில் கொள்ளணும். I am sure that once
our government comes here, under the leadership of Rama Srinivasan ji, we can go to the Prime Minister and request him to bring metro to Madurai. ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் நானே அவரை பிரதமரிடம் அழைத்து சென்று இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயிலை இவர் மூலமாக நான் வாங்கி தருவேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். So for development, please vote NDA. For development, please vote BJP. For development, please cast your vote to Rama Srinivasan ji, who is your leader. Our symbol is lotus, lotus, lotus. உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? நரேந்திர மோடிக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? ராம ஸ்ரீனிவாசனுக்கு வாக்களியுங்கள். வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் தாமரையில வாக்களிக்கணும். எங்களுக்கு எல்லாம் வளர்ச்சி வேணும். We want development, sir. Only development. Madurai is suppressed by DMK government. We all will vote for BJP in lotus symbol in Madurai South constituency, and we will dedicate our success to you when we beat you in Mumbai. எல்லாம் ஒரு பலத்த கரவொலியோடு நாங்கள் தாமரைக்கு வாக்களிப்போம் என்பதை சொல்லுகிறேன். Namaskaram, Jai Hind, Jai Tamil Nadu, Jai Bharat, Vanakkam.